இந்த 125cc செக்மெண்ட்ல மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா எல்லா பிராண்ட்ஸும் சிபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் தான் வந்து பயன்படுத்துறாங்க. ஏபிஎஸ் முதல் முறையா இந்த 125ல கொண்டு வந்தது யாருன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹீரோவில் எக்ஸ்ட்ரீம் 125ல தான் ஏபிஎஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. கடந்த வருடம் நம்ம வந்து பார்த்துருப்போம். எக்ஸ்ட்ரீம் உண்மையிலேயே நல்ல ஸ்போர்ட்டியரான ஒரு டிசைனில் உருவாக்கி அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு பைக்கில் அப்படின்னு சொல்லலாம். அது ஏபிஎஸோட கொடுத்தது ஒரு வரவேற்பத்தக்க விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்த கட்டமாக ஸோ அந்த வெஹிக்கிளுக்கு ஏபிஎஸ் ஒரு ஹைலைட்டாக மாறினால பஜாஜும் பார்த்தீங்க அப்படின்னா NS 125லையும் ஏபிஎஸ் அப்படிங்கிற வெர்ஷனை வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே நம்ம கூட இருக்கிறது NS 125யோட ஏபிஎஸ் வெர்ஷன். ஓகே, வாங்க இன்னைக்கு இந்த வெஹிக்கிள் NS 125 ஏபிஎஸ் ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்ப்போம். ப்ளஸ் இதில் கொடுத்துருக்க ஹைலைட்ஸ்லாம் பார்ப்போம். 2025 NS 125 வாங்கலாமா அதையும் நம்ம வந்து பார்ப்போம். இதோட டிசைன் விஷயத்துக்கு வருவோம். NS அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும் அதோட டிசைன் லாங்குவேஜ் அப்படிங்கிறது யங்ஸ்டருக்கு பிடிச்ச வகையில் உருவாக்கியிருப்பாங்க அப்படிங்கிறது. ஸோ டிசைனில் NS 125 எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு டிசைனில் தான் இதை உருவாக்கியிருக்காங்க. NS 200 அப்படின்னு அறிமுகப்படுத்தப்பட்டப்பயே அதோட டிசைன் ரொம்பவே பேசப்பட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த டிசைனுக்காகவும் அந்த பர்ஃபார்மன்ஸ்க்காகவும் தான் மக்கள் அந்த வெஹிக்கிளை கம்ப்ளீட்டாக வாங்க ஆரம்பித்தாங்க. ஆனால் யோசிச்சு பாருங்கள், NS 200 வாங்கினவங்க அந்த டிசைன்லேயே ஒரு 160 125 வரும்னு எதிர்பார்த்தாங்களா? ஏன்னா அந்த டிசைனுக்காக தான் நிறைய பேர் அந்த NS சீரீஸ் பைக்ஸே வாங்கினாங்க. கிட்டத்தட்ட அப்போ ஒரு 2 லட்ச ரூபா கொடுத்து 180 பக்கம் வந்துச்சு அப்போ. ஆனால் இப்போ 2 லட்ச ரூபாய்க்கு மேலே வருது NS 200 பார்த்தீங்க அப்படின்னா. நான் வச்சிருக்க 200cc 2 லட்ச ரூபா பைக்கும் அதே டிசைன், பட் 1.25 லட்ச ரூபாயில் வாங்குற ஒரு 125cc பைக்கும் அதே டிசைன் அப்படிங்கிறது சில NS 200 யூஸருக்கு கொஞ்சம் நெருடலாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த வருடமே வந்து LED ஹெட்லைட் செட்டப் கொடுத்தாங்க. டெயில் லைட்ஸும் LEDயில் இருக்கிற மாதிரி வந்து உருவாக்குனாங்க. இண்டிகேட்டர் இன்னமும் ஹாலோஜன் செட்டப்பில் தான் கொடுத்துருக்காங்க. டிசைனாக பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஃபியூல் டேங்க் பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஒரு 12 லிட்டர் ஃபியூல் டேங்க் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அந்த சைட் ஃபேரிங் டிசைன் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குது. இதில் ஸ்பிட்டபிள் சீட்டு தான் வந்து வடிவமைச்சிருக்காங்க. சீட்டிங் கம்ஃபோர்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா NS 200 160 எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த வெஹிக்கிளையுமே வந்து இருக்கும். டெயில் லைட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கிராப் ரயிலும் வந்து கொடுத்துருக்காங்க. பிடிச்சிக்கிறதுக்கு வசதியாகவே இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் விஷயத்துக்கு வருவோம். ஸோ 2024 ஆரம்ப கட்டங்களில் இந்த வெஹிக்கிளில் பண்ண அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா LED ஹெட்லைட்ஸ், இந்த ப்ளூடூத்தில் இருக்கக்கூடிய டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர் செட்டப் தான். இதை இப்போ இருக்கக்கூடிய மேக்ஸிமம் பல்சர் பைக்ஸில் இதை தான் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இங்கே பகல் நேரங்களில் பார்க்க ரொம்ப தெளிவாக தெரியல. மேபி அது பிரைட்னஸ் எதாவது அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கா என்னன்னு எனக்கு சரியாக தெரியல. ஏன்னா இங்கே நீங்கள் பார்க்கலாம் எப்படி எந்த அளவுக்கு பிரைட்டராக இருக்குது அப்படிங்கிறது. பட் இதில் வந்து ஸ்பீட் நல்லா உங்களுக்கு காமிக்குது. கியர் போஸ்டர் இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. கிளாக்கு வந்து இருக்குது. அது மாதிரி ஃபியூல் கேஜி, ஆவரேஜ் ஃபியூல் எக்கனாமி எல்லாமே தெரிகிற வகையில் தான் கொடுத்துருக்காங்க. மேலே RPMமும் இருக்குது. நீங்கள் ப்ளூடூத் மூலியமாக கனெக்ட் பண்ணிக்கிறீங்கன்ற பட்சத்தில் மெசேஜ் கால்ஸ் ஏதாவது வருதுன்னும் போது சின்ன ஐகான்ஸ் மட்டும் உங்களுக்கு பாப்அப் ஆகும். மற்றபடி இந்த 10x10 நேவிகேஷன் வசதிலாம் கிடையாது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு USB சார்ஜிங் போர்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து வச்சுருக்காங்க. ஹேண்டில் பார் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் பார் பிடிச்சி ஓட்ட எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு M அப்படின்னு ஒரு மோடுக்கான பட்டன் இருக்குது. மோடு பட்டன் கொடுத்துருக்கனால இதில் வந்து ரைடிங் மோட்ஸ் இருக்கும், ஸ்போர்ட்ஸ் மோட்லாம் இருக்கும்லாம் எதிர்பார்க்காதீங்க. டிவிஎஸ் தான் வந்து பவர் மோட்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் அது மாதிரிலாம் இதில் வந்து கிடையாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா கிளஸ்டரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உள்ள கண்ட்ரோலர்ஸ் தான். கீழே இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஹாரன் கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட்டான கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்குது. அப்படியே ரைட் சைடு வந்தீங்க அப்படின்னா ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினோட கில் ஸ்விட்ச் இருக்குது. அதே மாதிரி செல்ஃப் ஸ்டார்ட்டுக்கான பட்டன் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட சீட் ஹைட் வந்து 805 mm சீட் ஹைட் கொடுத்துருக்காங்க. நம்ம NSல பார்த்தா சேம் சீட் ஹைட் தான் எதுலையுமே வந்து இருக்குது. ஸோ உட்காரதுக்கு எப்படி இருக்குனாலும் சேம் அதுவுமே சிமிலர் தான். நீங்கள் NS பைக்கை ஓட்டினீங்கன்னா அதாவது NS 200 160 எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இதுவுமே இருக்கும். பிடிச்சி ஓட்டுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப ஸ்போர்ட்டியாக இருக்கிற வகையில் தான் இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. இதோட வெயிட்டும் 144 கிலோ வெயிட் வந்து கொடுத்துருக்காங்க. 125cc பைக்லேயே இது கொஞ்சம் ஹெவியான வெஹிக்கிள் அப்படின்னு வந்து சொல்லலாம். மோஸ்ட்லி 125cc பைக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 120 125 அதுக்குள்ளே தான் வெயிட் இருக்கும். இதுவும் எக்ஸ்ட்ரீம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் வந்து அதிகம் இருக்கக்கூடிய வெஹிக்கிள் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ பாருங்கள் உட்காந்துருக்க பொசிஷன் எப்படி இருக்குது, ரைடிங் பொசிஷன் கம்ஃபர்டபுளாக இருக்கும் எப்படி இருக்குது, எனக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பில்லியன் சீட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு டீசெண்டான கம்ஃபோர்ட் இருக்கக்கூடிய ஒரு பில்லியன் சீட்டு தான். குஷனிங் எல்லாமே வந்து நாட் பேட், நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். வீல்ஸ், பிரேக், சஸ்பென்ஷன் விஷயத்துக்கு வருவோம். சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோப்பிக்கு, ரியரில் மோனோ சஸ்பென்ஷன் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன்
பில்லியன்லாம் வச்சு ஓட்டினா சாஃப்டர் சைட் சஸ்பென்ஷனாக மாதிரி தான் இது இருக்குது. ரெண்டாவது கிரவுண்ட் கிளியரன்ஸ் 169 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருந்தாலும் பில்லியன் வச்சு போகும்போது நிறைய இடங்கள் அண்டர் பாடி வந்து அடிப்படுற மாதிரி தான் இருக்குது. சஸ்பென்ஷன் கொஞ்சம் சாஃப்டராக தான் வந்து இருக்குது. வீல்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 வீலுமே வந்து 17 inches வீல்ஸ் தான். ஃப்ரண்ட்டில் 90/90 செக்ஷனு, ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா 120/90 செக்ஷன் டயர்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ரியரில் கொஞ்சம் அகலமான டயர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் டயர் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. டிஸ்க் பிரேக் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து 240 mm டிஸ்க் பிரேக்கு, சிங்கிள் சேனல் ABSல இந்த வெஹிக்கிள் அவைலபிளாக இருக்குது. ரியரில் ட்ரம் பிரேக் மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் ஏபிஎஸ் இல்லாமல் நான் ஏபிஎஸும் டிஸ்க் பிரேக்கோட எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் வெறும் சிபிஎஸ் மட்டும் இருக்கக்கூடிய ட்ரம் பிரேக் மாடலும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸ்டாண்டர்டுன்னு ஒரு மாடல் இருக்குது. அது இல்லாமல் டிஸ்க் பிரேக் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி உள்ள மாடல் ஒன்று இருக்குது. அதே மாதிரி ஏபிஎஸ் அப்படிங்கிற மாடல் இருக்குது. 3 வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 124.4 cc கொண்ட இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. சிங்கிள் ஓவர் ஹெட் கேம் ஷாஃப்ட் 4 valve இன்ஜினாக தான் இந்த வெஹிக்கிளை வந்து உருவாக்கியிருக்காங்க. அதிகபட்சமாக 11.9 PS பவரும் 11 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது 5 speed கியர் பாக்ஸில் இயங்கக்கூடிய இன்ஜினாக இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. வாங்க இப்போ இந்த பைக்கில் நம்ம வந்து ஓட்டி பார்ப்போம். ஓகே வீலர்ஸ், பைக்கில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கரெக்டாக ஒரு 9500 RPM வரைக்கும் போகுது. ஐடலில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வைப்ரேஷனே இல்லை, நல்ல ரிஃபைண்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எங்கேயுமே பார்த்தீங்கன்னா பெருசாக வைப்ரேஷனே இல்லை. பஜாஜ் ஆக்சுவலாக ஒரு சில அந்த பழைய பல்சர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ரிஃபைண்டாக தான் வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஓகே, கியர் ஆக்சுவலாக கிளச்சை கொஞ்சம் விட்டு பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, எக்ஸாஸ்ட் நோட்டு 7000 RPMக்கு மேலே எக்ஸாஸ்ட் நோட் வந்து சூப்பராக இருக்குது. ஒரு 120 cc பைக்காக இருந்தாலும். ஓகே, லான்ச் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஒரு நார்மல் ஓட்டி பார்ப்போம், சிட்டியில் ஓட்டினா எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக. கியர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக விழுவுது. 5 கியர் போட்டாச்சு. 40ல் ஆஸ் யூஷுவல் ஒரு 125 cc பைக்னால் அந்த ஒரு 40-50ல் சிட்டியில் வந்து க்ரூஸ் பண்ணுவோம். அதுக்கு ஓகே, வைப்ரேஷன்லாம் எதுவுமே இல்லை, நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். பட் ரொம்ப பவர் வந்து ரொம்ப லீனியராக பவர் இருக்குது. அக்ரெசிவான பர்ஃபார்மன்ஸ் இதில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ரொம்ப லீனியராக தான் இருக்குது. எனக்கு வண்டி புது வண்டி, மேபி ஒரு 5000 RPMக்கு மேலே அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து ஏறுறது தெரியுது. 60 km ஸ்பீடு வரைக்கும் வைப்ரேஷன் வந்து இல்லை. 60க்கு மேலே ஏறும்போது தான் வைப்ரேஷன் வந்து மைனராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பிரேக்கிங் நல்லா இருக்குது. மெயினாக இதில் அப்டேட் ஆன விஷயமே பிரேக்கிங் தான். பாக்கி மற்றபடி நம்ம ஆல்ரெடி வந்து பல்சர் 125ல் ரிவ்யூலாம் வந்து பண்ணியிருக்கோம். கரெக்டாக ஒரு 5000, 5500 இந்த 6000 தொடும்போது தான் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஒரு 70 km ஸ்பீடில் இருக்கும். மைனர் வைப்ரேஷன் தான், ரொம்ப வைப்ரேஷன் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. மைனர் வைப்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த வண்டி வந்து ஒரு 125 cc வண்டி. 80 க்ரூசிங் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். 75 to 80 அந்த க்ரூசிங் வந்து பெட்டராக இருக்குது. 75லேருந்து ஒரு 80 km வேகத்தில் க்ரூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ 80ல் க்ரூஸ் பண்ணும்போது வைப்ரேஷன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, டேங்க்கு கிட்டலாம் ஒரு மைனர் வைப்ரேஷன் வந்து ஃபீல் ஆகுது. ரொம்ப அக்ரெசிவாக ஓட்ட முடியாத அளவுக்குலாம் இல்லை, ஒரு மைனர் வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா டேங்க்கு கிட்ட வந்து ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். மேபி நம்ம ஒரு 0 to 100 வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த ஒரு ரவுண்டு போயிட்டு ஒரு 0 to 100 ட்ரை பண்ணுவோம். ஏன் வெயிட்டுக்கு 100 போகுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. மேபி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். எப்போவுமே வந்து ஒரு 110, 125 cc வெஹிக்கிள் அப்படிங்கிறது வெயிட்டுமே வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு வெயிட்டை வச்சு தான் அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கும். இப்போ நான்லாம் வந்து 95 kg என்னோடய வெயிட். நீங்கள் வந்து லீனாக இருக்கீங்க, ஒரு 55 to 60 கிலோ தான் வெயிட் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மேபி இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டராக இருக்கலாம். ஒரு சின்ன 0 to 100, என் வீட்டுக்கு 100 போதான்னு தெரியல, பட் ட்ரை பண்ணி பார்ப்போம். 1, 2, 3 7000 RPM மேலே தான் மாற்றுறேன். 8000 RPM கியர் ஷிஃப்ட் பண்ணுறேன்.
கிலோமீட்டர் ஸ்பீடு அட்டைன் ஆகிடுச்சு. பார்ப்போம் 100 வந்து போகுதா அப்படின்னு. 96, 97, 98 போயிடு 99, 100 கிலோமீட்டர் வேகம் வந்து போக முடியுது. பட் 100லாம் போகிறப்ப இன்ஜின் வந்து நல்லா ஸ்ட்ரெயின் ஆகிடுறது நல்லாவே தெரியுது 100 கிலோமீட்டர் ஸ்பீடு போகும்போது. இன்ஜின் வந்து 80 க்ரூசிங் தான் நல்லா இருக்குது. ஸோ 90லாம் போகிறீங்க ஒன்றும் இல்லை. இப்போ நான் 100 தொட்டுட்டு விட்டுட்டேன். இப்போ 60லேயே அந்த வைப்ரேஷனை வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஹேண்டில்லாம் வந்து அந்த வைப்ரேஷன் வந்து தெரியுது அப்படின்னு சொல்லலாம். எனக்கு ஒரே ஒரு விஷயம் வண்டியில் உட்காந்த உடனே எனக்கு தோணுது என்னென்னா, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து பிரைட்டராக இல்லையோ அப்படின்றது வந்து தோணுது. ரொம்ப ரிஃப்ளெக்ஷன்ஸ் நிறையா இருக்கிறத என்னால் வந்து பார்க்க முடியுது. உங்களுக்கு ஸ்பீடு தெரியுதா என்னன்றதும் எனக்கு சரியாக தெரியல. பட் ஆனால் எனக்கு இங்கே பார்க்கும் போதே அதில் நிறைய ரிஃப்ளெக்ஷன்ஸும் அந்த டிஸ்பிளே வந்து பிரைட் கம்மியாக இருக்கிறதும் கண்டிப்பாக வந்து ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லுவேன். பட் வெஹிக்கிள் அந்த உட்காந்து ஓட்டக்கூடிய போர்ஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஒரு NS வெஹிக்கிளை ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. NS 125 தான், சிமிலர் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் NS 200 உட்காந்து ஓட்டினாலும் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இதுவுமே இருக்குது. 125cc செக்மெண்ட்டில் நல்ல ஸ்போர்ட்டியரான ஒரு வெஹிக்கிள்னே சொல்லலாம் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும். நம்ம அப்படியே இந்த சஸ்பென்ஷன் இந்த பள்ளத்தில் விட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லாவே இருக்குது. ஆஸ் யூஷுவல் நம்ம எப்போதும் பார்க்கலாம். நல்ல சஸ்பென்ஷன் செட்டப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய மேடு பள்ளங்கள்லாம் ஹேண்டில் பண்ணுற வகையில் பெட்டராகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். கார்னரிங்லாம் பெட்டராக இருக்கா ப்ரோ எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி 125cc அவ்வளோ ஹை ஸ்பீட் போய் கார்னர் வந்து பண்ண போகிறது இல்லை. பட் சின்ன சின்ன கார்னர் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தாராளமாக இதில் வந்து எடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். மேபி இன்னும் டயர் கொஞ்சம் அகலமான டயராக வந்து கொடுத்துருந்தாங்கன்னா பெட்டராக இருக்குமோ அப்படின்னு வந்து எனக்கு தோணுச்சு. பட் மித்தபடி ஃப்ளிக்கபிலிட்டிலாம் வந்து பெட்டராகவே இருக்குது. நீங்கள் வந்து பூந்து வரீங்க அப்படின்னும் போது அந்த ஃப்ளிக்கபிலிட்டிலாம் வந்து பெட்டராகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ NS 125 அப்படின்னோடனே எல்லாரும் நினைக்கிறது பர்ஃபார்மன்ஸ் செமையாக இருக்கும் போல் அப்படின்னு நினைப்பீங்க. அந்த அளவுக்கு பீக் பர்ஃபார்மன்ஸ் இல்லை, லீனியராக பவரை டெலிவரி பண்ணுது அப்படின்னு வந்து சொல்லுவேன். அதே மாதிரி 125cc தானே, மைலேஜ் சூப்பராக கொடுக்கும், ஒரு 60 கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. இந்த வண்டி வெயிட் வந்து கொஞ்சம் அதிகம். மித்த 125cc பைக்ஸோட கம்பேர் பண்ணிங்கன்னா NS 125 வெயிட்டுங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால மைலேஜுங்கிறதும் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்கும். ஒரு 45 அதிகபட்ச மைலேஜாக நீங்கள் இந்த வண்டியில் எதிர்பார்க்கலாம். பிரேக்கிங் வந்து ரொம்ப நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இம்ப்ரூவ் ஆன ஒரு விஷயம் பிரேக்கிங் தான். இந்த செக்மெண்ட்டில் சேஃப்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பிரேக்கிங்கை இம்ப்ரூவ் பண்ணது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். பிரேக்கிங் ரொம்பவே நல்லாவே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ரியர் வீல் வந்து கொஞ்சம் லாக் ஆகுது. ஒரு டிஸ்க் பிரேக் ஆப்ஷனும் கொடுத்துருங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். காஸ்ட்டு தான் எங்கேயோ வந்து போயிடும். ஏன்னா 80லலாம் போகிறப்ப ரியர் வீல் அடிச்சோன்னு வச்சுக்கலாம், கேட்கலாம் சவுண்டு. என்ன வரேன் சவுண்டு கேட்குதான்னு பாருங்க. சரிங்களா, கீச்சுன்னு கத்திக்கிட்டு நிற்கிறது. ஸோ ரியர் வீல் மட்டும் டக்குன்னு லாக் ஆகிடுது. ஒரு 60, 70 போயிட்டு சடனாக பிரேக் அடிச்சிங்கன்னா வண்டி வந்து கண்டிப்பாக ஸ்லிப் ஆகிடும். ஸோ ரியர் பிரேக்கை லைட்டாக தொட்டுக்கிட்டு ஃப்ரண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணி நிப்பாட்டினீங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லாமல் நிறுத்தலாம். ஒரே நிமிஷம் 40ல் நிப்பாட்டுறேன். ஈஸியாக வந்து நிப்பாட்ட முடியுது. ஓகே, இதோட ஃபைனலாக இதோட ப்ரைஸிங் பற்றி தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. இதோட ஸ்டாண்டர்ட் மாடல் வந்து 1,02,000 ரூபா அந்த ரேஞ்சில் ப்ரைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஏபிஎஸ் உள்ள மாடல் பார்த்தீங்க அப்படின்னா 1,07,500 பக்கம் எக்ஷோரூம் காஸ்ட் அப்படிங்கிறது வருது. இதோட ஆன்ரோடு காஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய வைபவ் பஜாஜை மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்படிட்டர்ஸோட கொஞ்சம் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பொதுவாக இந்த 125cc பைக்ஸில் யாரும் ஏபிஎஸ் வந்து கொடுக்கறதில்ல, எக்ஸ்ட்ரீமாக தவிர. இது எல்லா மாடல்ஸும் நான் ஏபிஎஸ் உள்ளது தான் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஏபிஎஸ் மாடல் கொஞ்சம் விலை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் சேஃப்டி ப்ரிஃபர் பண்ணக்கூடிய ஆட்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஏபிஎஸோடு எடுக்கிறது பெட்டர் அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் காலேஜ் படிக்கிற பையனாக இருக்கீங்க, ஒரு காலேஜ் சிட்டியை விட்டு தாண்டி இருக்குது, ஒரு 30 கிலோமீட்டர் தாண்டி இருக்குது, ஹைவேல ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிலாம் யோசிச்சிங்கன்னா ஏபிஎஸோடு இருக்கக்கூடிய வெஹிக்கிளை ப்ரிஃபர் பண்ணுங்கள். அது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். பிரேக்கிங் உண்மையிலேயே நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். பாசிட்டிவாக பார்த்த விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏபிஎஸ், அதுக்கப்புறம் டிசைன், எல்இடி ஹெட்லைட் செட்டப் இந்த மாதிரிலாம் கொடுத்து யங்ஸ்டரை கவரக்கூடிய வகையில் அந்த டிசைனை உருவாக்கி இருக்கிறது ஒரு மேஜர் பாசிட்டிவ் சைட். மைனஸாக பார்த்த விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா NS அப்படின்னாலே எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக பெட்டராக இருக்கும் அப்படின்னு தான் கண்டிப்பாக வந்து நினைப்பாங்க. பட் 125 அந்த பர்ஃபார்மன்ஸ் இருக்கான்னு கேட்டால் இது ஏற்கனவே ஒரு சின்ன 125cc இன்ஜின் தான். இதில் அந்த லெவலுக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்லை, ரொம்ப லீனியராக தான் வந்து பவர் டெலிவரி பண்ணுது அப்படின்னு வந்து சொல்லலாம். காம்படிட்டர்ஸோட கம்பேர் பண்ணும்போது பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்பீங்க.
உண்மையை சொல்லணும் அப்படின்னா இதை விட ஒரு சில மாடல் வந்து காம்படிட்டர் மாடல்ஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டராக இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட. நம்ம ஆல்ரெடி 125cc பைக்ஸோட ஒரு மெகா கம்பேரிஷன் வந்து பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த 125 வச்சு நிறைய மாடல்ஸோடையும் கம்பேரிஷன் வந்து பண்ணியிருக்கோம். அதெல்லாம் பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்பரை இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.